கயல், என்னம்மா எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, அப்புறமே எதுக்கு அழுதுட்டு இருக்க? பிரச்சனை இன்னும் முடியலன்னு அந்த கார்த்தி என்ன வாழ விட மாட்டான் போல இருக்கு. என்னம்மா சொல்ற? ரூம்ல தூக்க வர உட்காந்துட்டு இருந்தேன்னு அப்ப அந்த கார்த்தி எனக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டே இருந்தான்னு. நீ ஃபோன் எடுத்தியா? இல்ல, பயமா இருந்தது. ஃபோன் எடுக்கலன்னா நேர்ல வந்து பிரச்சனை பண்ணுவேன்னு மெசேஜ் பண்ணா. நான் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் எப்படியும் நேர்ல வருவான்னு தோணுது. யாருக்குண்ணே ஃபோன் பண்றீங்க? குமரேசனுக்குமா? ஐயோ, அவருக்கு எதுக்குண்ணே? இனிமே உன்னோட நல்லது கெட்டதுல குமரேசனும் இருக்கணும் கையா. பிரதர், தூங்கிட்டீங்களா? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்சம் அவுட் ஹவுஸ் பக்கத்தில் வர முடியுமா? வாங்க. அழாத கையில், இந்த விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். இல்லைண்ணே, இது முடியவே முடியாது. அவன் என்ன வாழ விடவே மாட்டான்னு. நீ பயப்படாதம்மா. முதல்ல இப்போ உனக்கு பயம்தான் முதல் எதிரிய. பொறுமையா இரு. என்ன கையல், நீ இன்னும் தூங்க போலையா? என்னாச்சு பிரதர்? கார்த்திக் கையிலுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கானா பிரதர்? ஃபோன் எடுக்கலன்னா நேரில் வந்து பிரச்சனை பண்ணுவேன்னு எஸ்எம்எஸ்ல மிரட்டியிருக்கான். கையில் பயந்து போய் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாங்க. அவனை என்னதான் பண்றது பிரதர்? கையல், ஃபோனை ஆன் பண்ணுமா? அண்ணா, தைரியமாக ஆன் பண்ணு. லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசு. முதல்ல அவன்கிட்ட கொஞ்சம் கெஞ்சி பேசு. அதுக்கப்புறமா நான் சொல்கிறத அவன்கிட்ட சொல்லு. அது போதும். தைரியமா ஆன் பண்ணு கையல், நாங்க இருக்கோம்ல. பயப்படாம அட்டன் பண்ணு. அண்ணா, நீ அட்டன் பண்ணு. லவுட் ஸ்பீக்கர். ஹலோ. என்னடி கையில போன் ஆஃப் பண்ணிட்டா உன்னை சும்மா விட்டுருவானா? நீ எப்படியும் மறுபடியும் போன் ஆன் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும்டி. கொஞ்சம் கெஞ்சி பேசு. கார்த்திக், என்ன விட்டு கார்த்திக், ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி கேக்குறேன் கார்த்திக். ஏண்டி உன்னை சும்மா விடவா நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன்? ஆமா, உங்க அப்பா இன்னும் உயிரோட இருக்கானா இல்ல மண்டைய போட்டானா? வீட்டை விட்டு ஓடி வந்தது யாருக்கும் தெரியாம நான் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்லு. என்னடி அங்க சத்தத்தையே காணோம்? உங்க அப்பா உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானா? கார்த்திக், நான் யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்துட்டேன் கார்த்திக். பாருடா, குள்ளச்சியா இருக்கிறதுல இப்படி ஒரு வசதி இருக்கோ? விடிஞ்சா எனக்கு கல்யாணம். என்ன விட்டு கார்த்திக், உன்னை கெஞ்சி கேக்குறேன். முடியாதுடி. என்ன ஸ்வேதா கூட வாழ விடாம பண்ணல, என் பணக்கார ஆசையில மண்ணை தூக்கி போட்டல, உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டேன்டி. நீ வீட்டுக்குள்ள போனா என்ன? காலையில வரண்டி, அங்க நானே நேர்ல வரண்டி. நீ அனுப்பின எல்லா எஸ்எம்எஸையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். நாம 2 பேரும் சேர்ந்து எடுத்த எல்லா செல்ஃபியும் பத்திரமா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு வர எல்லாத்தையும் காட்ட போறேன்டி. அதுக்கப்புறம் உனக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன். அழுடி, நல்லா அழு. எனக்கு இதுதாண்டி வேணும். நீ காலம் முழுக்க அழுணும்டி, அழுதுகிட்டே இருக்கணும். உனக்கு பணம் எது வேணும்னா கூட தரேன்னு சொல்லு. கார்த்திக், உனக்கு பணம் வேணும்னா கூட நான் தரேன்டா. என்னை விட்டுடா ப்ளீஸ்டா. வா ரே வா,
நீ இவ்வளவு புத்திசாலியா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே.